ஹை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் அச்சோட சம்மர் ஆக்டிவிட்டி 4 தான் பார்க்க போகிறீங்க. ஸோ ஒரு பிக்கி பேங்க் இருக்குல்ல, உண்டியல், அதில் இருக்க காசெல்லாம் எடுத்தோம். ஸோ அதனால் அதை வந்து வேஸ்ட்டாக தூர போடாமல் அதில் ஒரு பிளான்ட் நடலாம் அப்படின்னு உள்ள ஐடியாவில் தான் இதை எடுத்து வச்சுருக்கோம். ஸோ இதை பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே இதில் வந்து காயின் தான் ஃபுல்லுமே போட்டு வச்சுருந்தோம். ஸோ இதை வந்து நான் என்னால் முடிஞ்ச அளவு கட் பண்ணேன். ஏன்னா ரொம்ப திக்காக இருந்துச்சா, ஸோ கட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ரெண்டாவது இந்த இரும்பு கம்பியில் சூட வச்சு தான் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தேன். ஸோ இதுக்கப்புறம் இதில் என்ன நடப்போகிறேன்னா, இந்த ஜேடை தான் நடப்போகிறோம். இந்த ஜேடு வாங்கின கதையும் நான் ஆல்ரெடி நிறைய வீடியோ போட்டிருப்பேன், குட்டி ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அந்த ஜேடு வந்து சூப்பராக நல்லா பெருசாக வளர்ந்து நிற்குது. ஸோ இதுலேருந்து எடுத்து நம்ம இன்டோராக வச்சு வளர்க்கலாம் அப்படின்ட்டு உள்ள ஐடியாவில் தான் இந்த உண்டியலை நடலாம் அப்படின்ட்டு தான் இதை நடப்போகிறேன். ஸோ இது பார்த்திங்கன்னா ஜேடு வந்து நம்ம இன்டோரில் வச்சா அதில் வந்து க்ரோத் அவ்வளோவாட்டி இருக்காது. ஸோ அது வந்து வெயில் படும்போது அப்படின்னா ஷேடான இடத்துல ஒரு கொஞ்சம் நேரம் அதுக்கு நல்லா வெயில் படலாம், அடுத்தது வந்து செமி ஷேடாக இருக்கணும். அந்த மாதிரிப்பட்ட பிளேஸில் வச்சிங்கன்னா இந்த மாதிரி சூப்பராக வளர்ந்து வரும். ஸோ இது என்ன பண்ண போகிறேன்னா, நான் கொஞ்சம் நேரம் நம்ம வீட்டில் கொஞ்சம் நேரம் வச்சுட்டு மற்ற மாதிரி ஒரு 4 மணி நேரம் வெயில் படுற மாதிரி வைக்கலான்னு உள்ள ஐடியாவில் தான் இதை எடுத்துருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபுல்லுமே நமக்கு வந்து நல்ல லூஸான மண்ணும் சேர்த்து மாட்டுச்சாணி உரம் இருக்கலாம், அந்த காஞ்ச உரத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். ஸோ இனி ஜேட்லேருந்து ஒரு கட்டிங்ஸ் எடுத்து இதெல்லாம் நட போகிறோம். இதுதான் இன்றைக்கி அச்சோட டார்கெட்டும் அவனோட பிளான் இன்றைக்கி. ஸோ அதில் வந்து நம்ம கரெக்டான ஒரு கம்பு வந்து நம்ம செலக்ட் பண்ணி கட் பண்ணி நட்டு வைக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நட்டதுமே தண்ணி ஊற்றினா போதும். அதுக்கப்புறமா அது கொஞ்சம் ட்ரை ஆனது, வேறு போடுறது வரைக்கும் கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம தண்ணி ஊற்றணும். ஏன்னா இல்லைனா அது வந்து அழுகி போகும். ஸோ அதனால் வந்து நம்ம அந்த மாதிரி பார்த்துக்கணும். ஸோ இப்போ நம்ம நட்டாச்சு, செடி நட்டாச்சு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். என்னோட அப்டேட் உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ அம்மா.